ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து பாசிப்பருப்பும் அரிசியும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் எவ்வளோ சீக்கிரமாக ஒன் பாட் மீலாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய்ன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தர் அதிகமாக ஊற்றுவாங்க, சில வீட்டில் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுவாங்க. என்ன கேட்டால் ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே நல்ல ஆயிலாக யூஸ் பண்ணால் எந்த தப்பும் கிடையாது. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆன பிறகு பிரிஞ்சி இலை, சீரகம், 2 பச்சை மிளகா, மீடியம் சைஸில் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து லேசாக வதங்கி வந்தால் போதும். இதில் வந்து தாளிக்கிறப்போ கசூரி மேத்தி கம்பல்சரி சேர்த்தா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து இந்த டைம்லேயே நீங்கள் உப்பு சேர்த்தாலும் சேர்க்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வந்து டொமேட்டோவை வந்து கூட நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டு, நான் இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வெறும் மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வந்து சீரகத்தூள், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இதையும் சேர்த்துட்டு நம்ம பருப்பு சேர்த்து சாப்பாடு செய்ய போகிறோன்றதுனால நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த நம்ம சேர்த்த அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டு, அரிசி எந்த அளவு போடுறோமோ அதுக்கு 2 பங்கு அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து உப்பு காரம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து எப்போவுமே நம்ம ஒன் பாட் மீல் பண்ணும்போது, இந்த மாதிரி குக்கர் ரைஸாக பண்ணும்போது வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பும் சரி காரமும் சரி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சாதம் வெந்து வந்த பிறகு ஃபைனலாக வந்து நல்லா வரும் அவுட்புட்டு. நான் வந்து இப்போது உப்பும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு மணி நேரம் வந்து 1 பங்கு அரிசியும் அதில் அரை பங்கு வந்து பாசிப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச அரிசி பாசிப்பருப்பை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நீங்கள் குக்கர் மூடி போட்டுருணுங்க. அப்படி நம்ம குக்கர் மூடி போட்டு வேக விடும்போது மசாலாவும் நல்லா வெந்து வரும் சாதத்தோட. இப்போ ஒரு 3 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதில் சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 2 வதக்கி நீங்கள் வந்து இந்த தாளிப்பை எடுத்து நம்ம குக்கரில் ரெடியான சாதத்தில் வந்து சும்மா சேர்த்து விட்டு ஒரு கலந்து விட்டு நீங்கள் பரிமாறினீங்கன்னா ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். நிஜமாகவே இதை நான் வந்து செய்யும்போது எப்படி இருக்குமோ தெரியல, இது சாம்பார் சாதமாகவும் இல்லை, பிரிஞ்சியாகவும் இல்லை, எப்படி இதை சொல்கிறது அப்படின்னு பார்த்தேன். ஆனால் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கும் சரி உடம்பு சரியில்லாதப்போ நாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும். ஆனாலும் உடம்பு ஒத்துக்காதீங்க இல்லைங்களா. ஆனால் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிறுபருப்பு இருக்கிறதுனால சீக்கிரமாக ஜீரணமாகிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.